வணக்கம். நான் ஸ்ரீதர் கோபால் பேசுறேன். இப்போ 2026ல இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஏற்கனவே 2025 பத்தி சொல்லியிருந்தேன். நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி. சந்தோஷம். இப்போ 2026ல மேஷம்லிருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் 2026 ரொம்ப நல்லா இருக்கு, எந்தெந்த ராசிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன். முதல்ல ரொம்ப நல்லா இருக்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி. இவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. நான் இந்த ஆர்டர் சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து மிதுன ராசிக்கு. அதுவும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா நிச்சயமா ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா பிளானட்ஸும், எல்லா மேஜர் பிளானட்ஸும் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அடுத்த வருஷம் வந்து நிச்சயமா வந்து எல்லா விதத்திலயுமே இது பாசிட்டிவா இருக்கும். ஒரு சில பேருக்கு தசாபுக்திகள் மோசமா இருந்ததுன்னா, மேபி அது வந்து கொஞ்சம் அ வேற மாரி ரிசல்ட்ட தரலாம். பட் 70% மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த பிளானட்டரி பொசிஷன்றது பாசிட்டிவான ரிசல்ட்ஸ மட்டும் தான் குடுக்கும். அதில எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது வந்து ரிஷப ராசிக்கு சொன்னேன். ரிஷப ராசிக்கு வந்து ஒரு 80% வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நிச்சயமா. அது அடுத்தது வந்து துலா ராசிக்கு எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் வந்து ஒரு 70 to 80% பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். அடுத்தது கன்னி ராசி எடுத்தீங்கன்னா, ஒரு 70% நிச்சயமா அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது அம் மகர ராசிக்கு எடுத்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு 60% பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான். ஸோ இந்த ராசிகளுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் முதல்ல நான் பிரீஃபா சொல்லிடுறேன். யாரெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, முதலாவது சிம்ம ராசி. உங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது. அத தாண்டி இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கேது வந்து ராசியிலேயே உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில உங்களுக்கு தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர்ஸ் வரும். ஏன் இதெல்லாம் வருது? எதனால வருது? அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியாது. ஏன்னா சிம்ம ராசி பொதுவாவே வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம், அந்த போல்ட்னஸ் இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள். அதையே ஷேக் பண்ணி பார்க்கக்கூடிய லெவல்ல தான் இப்போ உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்கும். இந்த டைம் அதாவது இந்த வருஷமும் அப்படி தான் இருந்திருக்கும். அடுத்த வருஷம் நிச்சயமா அப்படி தான் இருக்கும். ஸோ இத நான் நெகட்டிவா சொல்றேன்னு நெனைக்க வேண்டாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்தா எல்லா விஷயங்கள்லயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வர பிரச்சனைகள ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்ம ராசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்கு சொல்லுவேன். மீன ராசிக்கு மெயினா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எல்லா மேஜர் பிளானட்ஸுமே உங்களுக்கும் வந்து பாசிட்டிவா இல்ல. கேதுவ தவிர உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதே மாரி 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்காரு. ஜென்ம சனி நடக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைன்ஸே இல்லாம, எல்லாமே தப்பா போதே! அப்படிங்கிற மாரி ஒரு தாட் தான் இருக்கும். பட் கவலைப்பட வேண்டாம். இதுவும் டெம்பரவரி தான். பட் அடுத்த வருஷத்துக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்லயா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது தேவையில்லாத சண்டைகள் வந்தாலும் சரி, நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு 50% ஓகே. ரொம்ப நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு அடுத்தது தனுர் ராசி. அவங்களுக்கும் 50% தான் நான் சொல்லுவேன். அ ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். தனுர் ராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு. குரு வந்து உங்களுடைய ராசியாதிபதி வந்து ஆக்சுவலி 7ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப அதிச்சாரம் ஆயிருந்தாரு. ஒரு 2 மாசமா வந்து அதிச்சாரம் ஆயிருந்தாரு. மறுபடியும் இந்த நவம்பர் 2லேருந்து டிசம்பர் 18லேருந்து அவர் வந்து பேக் டூ நார்மல் பொசிஷன் வந்துட்டாரு. உங்களோட 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ராசியாதிபதி மட்டும் உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால ஓகே. மத்தபடி சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்த வருஷம் முழுக்க அந்த இடத்துல தான் இருக்க போறாரு. ஃபேமிலில தேவையில்லாத அ என்ன சொல்றது? குழப்பங்கள்லாம் வரும். ஏன் வருதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டுருக்கும். 3ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது கூட ஓகே தான். பட் 11ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் வந்து தனுர் ராசிக்கு சொல்றேன். மத்தபடி எல்லா ராசிக்கும் வந்து ஓரளவுக்கு நியூட்ரல் தான். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அது என்னென்னன்றத வந்து ஒவ்வொரு ராசிக்கா நம்ம பார்க்கும்போது நான் அப்படியே தெளிவா சொல்லிடுறேன். இப்போ மேஷ ராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எக்ஸாக்ட்டா நான் என்ன சொல்லணும்னா, எந்தெந்த மாசம்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு, எந்தெந்த மாசம்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு சொல்ற விஷயத்துல நான் வந்து மேஷ ராசிக்கு வந்து பெருசா எதுவும் சொல்லல. ஏன்னா இதெல்லாம் நியூட்ரலா இருக்கிற ராசிகள். ஒரு 50% ஓகேன்னா அவங்கள பத்திலாம் நான் பெருசா சொல்லல.
யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோ, யாருக்கெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கோ அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஜான் 16லேருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் வந்து தன்னுடைய 10ஆம் வீட்ல உச்ச வீட்ல உட்காந்துருக்காரு. அந்த டைம் வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து ரொம்ப நல்ல டைம்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய டைம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16லேருந்து மே 13 வரைக்கும் உங்களுடைய சூரியன் வந்து உங்களோட வீட்லேயே உச்சமாகிறார். அதாவது வந்து உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து உச்சமாகிறாரு. அந்த டைமும் வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்களான்னா, அந்த விஷயத்த வந்து நீங்கள் தாராளமாக அந்த டைமில் ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அ குரு அ பெயர்ச்சி நடக்குது. ஜூன் மாதத்துல குரு பெயர்ச்சி நடக்க போகுது. குரு வந்து உங்களுக்கு இப்போது 3ஆம் வீட்ல உட்காந்துருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணக்கூடிய தன்மையை வந்து குரு கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. மென்டலி நிறைய ப்ரெஷர்ஸை கொடுத்துருப்பாரு. ஆல்ரெடி வந்து 7.5 சனி ஆரம்பிச்சாச்சு. சனீஸ்வரன் வந்து 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இந்த 12ஆம் இடத்துல சனீஸ்வரன் உட்காந்துருக்காரு, அதுவும் மீன ராசியில் உட்காந்துருக்காருன்றதுனால இந்த நீர் சம்மந்தப்பட்ட டிசீசஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலியை சார்ந்த யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வர வச்சு அது மூலமாக செலவு வர வைக்கும். அதாவது நோய்கள் மூலமாக விரயங்களை வர வைக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி வந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமா குரு வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போகிறாரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3, 4ன்றது வந்து குருவுக்கு வந்து பாசிட்டிவான வீடு கிடையாது. பட் 4ஆம் இடம் அவருடைய உச்ச வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். கெடுக்க மாட்டார், நியூட்ரலாக இருப்பார். அது வந்து பாசிட்டிவான வீடு இல்லை அப்படின்னாலும் நெகட்டிவ் ரிசல்ட்ஸை ஏற்கனவே இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கிற போது உங்களுக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்குறாரோ அந்த மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்க மாட்டார். ஃபேமிலியில் ஒரு சுமூகமான நிலை உருவாகிறதுக்கான ஒரு எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் அந்த டைமில் இருக்குது. அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் ஜூலை மாதத்துலேருந்து உங்களுடைய சனி வந்து அதிச்சாரமாகி உங்களுடைய ராசிக்கே வராரு. தட் மீன்ஸ் ஜென்ம சனின்னு அர்த்தம் அதுக்கு. அந்த சனி வந்து நவம்பர் 28 வரலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அந்த டைம் அதாவது வந்து ஜூலையிலிருந்து நவம்பர் 28 வரலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். ஏன்னா ஜென்ம சனிக்கு ஈக்குவல் அது. அதிச்சாரமாகி உங்களுடைய ராசிக்கு வராரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து டிசம்பரில் தான் நடக்குது. அது வருஷ கடைசின்றதுனால அதை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி நான் மேஜராக எந்தெந்த மாதம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எந்தெந்த மாதம்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நீங்கள் வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய மனுஷங்க. அதாவது எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் என்ன மாதிரி ஒரு டஃப்பான சிச்சுவேஷனையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில் வந்து உச்சமாகிறாரு. ஸோ உங்களோட மைண்ட் வந்து எப்போவுமே நீங்கள் கூலாக வச்சுப்பீங்க. ஈஸியாக சோஷியலைஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையவர்கள். அதை தாண்டி உங்களுடைய எதிரியாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசினீங்களன்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு கூலான மைண்டட் பர்சன் நீங்கள். ஸோ உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 2026 பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அதில் முக்கியமாக எந்தெந்த மாதம்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதாவது ஏப்ரல் 19லேருந்து ஜூன் 8 வரைக்கும், அதாவது உங்களுடைய ராசியாதிபதி வந்து ரிஷப ராசிலையும் மிதுன ராசிலையும் ட்ராவல் பண்ணுறாரு. இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ரிஷப ராசின்றது வந்து சொந்த ராசி, ஆட்சியாகிறார் உங்கள் வீட்டில். அதை தாண்டி 2ஆம் இடம் மிதுன ராசி வந்து ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். இந்த 2 மாதம் வந்து தனஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. இந்த 2 மாதம் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் தரும். அதை தாண்டி செப்டம்பர் மாதத்தில் வந்து உங்களுடைய துலா ராசியில் போய் உட்கார்றாரு உங்களுடைய ராசியாதிபதி. அதுவும் வந்து ஆட்சி ஆகக்கூடிய வீடு தான். என்னதான் 6ஆம் இடமா இருந்தாலும் ஏற்கனவே இந்த சின்ன சின்ன கடன் தொல்லைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் லாஸ்ட் இயர்லேயே. அந்த கடன் தொல்லைகள்லாம் அதை சப்ரஸ் பண்ணி அதுலேருந்து விடுபடக்கூடிய தன்மையை கொடுத்துருவாரு அடுத்த வருஷத்தில். அதுவும் பர்டிகுலராக செப்டம்பர் மாதத்தில் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? குரு வந்து ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது பாசிட்டிவான விஷயந்தான். பட் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடம்ன்றது வந்து குருக்கு வந்து நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். இருந்தாலும் அந்த 3ஆம் இடம் குருவினுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக நெகட்டிவான விஷயங்களை பண்ண மாட்டார். குரு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இடம் அது, தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்கிறதுனால.
ஸோ மற்ற ராசிகளுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருந்தால் எந்தெந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்லாம் கொடுத்துருப்பாரோ, அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுவார். அவங்களுடைய என்ன சொல்கிறது, பொதுவாக இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை பிரேக் பண்ணி, தைரியத்தை பிரேக் பண்ணி, மென்டல் ப்ரெஷரை கொடுத்து இதெல்லாம் பண்ணுவார். பட் உங்களுக்கு அது அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு புது ஃபார்ம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், குரு வந்து ஏதாவது ஒரு தடையை போடுவாரே தவிர பெருசாக நெகட்டிவாக எதுவும் இருக்காது. அது கேரண்டியாக நான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்களான்னா, சனி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் 28 வரலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வந்து அதிச்சாரமாகிறார். அதிச்சாரமாகி மேஷ ராசிக்கு வரார். இந்த மேஷ ராசின்றது உங்களுடைய 12ஆம் இடம். அப்படி வரும்போது இந்த 12ஆம் இடத்துல சனி வரும்போது உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 12ஆம் இடங்கிறது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்னு சொல்லுவாங்க, விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். நான் சொல்கிற டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் 28 வரைக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பாசிட்டிவான மாதங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 80% 2026 வந்து ஒரு பாசிட்டிவான மாதம் தான். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மிதுன ராசிக்கு 2026 ரொம்பவே நல்லாயிருக்கு. இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ப்ளேஸில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் எந்தெந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முழுக்கவே வந்து உங்களுடைய ராசியாதிபதி வந்து அவருடைய கன்னியா ராசியில் ஆட்சி உச்சமாகிறார். இந்த ஏப்ரல் மாதத்தை விட செப்டம்பர் மாதம் இன்னுமே பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த ஏப்ரல், செப்டம்பர் 2 மாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி நடக்கிறது வந்து ஜூன் மாதம். இப்போ வந்து குரு வந்து உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்காரு. அதாவது அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 18 வரலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குரு அதிச்சாரமாகி ஆல்ரெடி 2ஆம் இடத்துக்கு போயிருந்திருப்பார். இந்த 2 மாதம் 2025ல் நீங்கள் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்தவங்க கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு அப்புறமா அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களோட குரு வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் என்ன தான் வந்து சனீஸ்வரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உங்களோட தொழிலில் கொடுத்துருந்தாலும், தொழிலில் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை சனீஸ்வரன் கொடுப்பார். நவம்பர் 28 வரலும் அவர் கொஞ்சம் வக்கரமாக இருந்தார். இப்போ நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டார். நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் கையில் காசு நிற்காது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்களன்னா, குரு வந்து உங்களோட ராசியில் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர், ஃபேமிலி சார்ந்த ப்ரெஷராக இருக்கட்டும், தொழில் சார்ந்த ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நட்பு ரீதியில் ஒரு தேவையில்லாத சச்சரவுகள் வரதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்போ சரியாகும்னு கேட்டிங்களான்னா, குரு வந்து மூவ் ஆகி உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த கடன் தொல்லைகள் நிச்சயமாக வந்து ஒரு முடிவுக்கு வரும், ஒரு சால்வ் ஆகிற தன்மைக்கு வரும். அடுத்தது பார்த்திங்களன்னா, இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது தெரியுமா, அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து ஃபேமிலியில் இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து நிச்சயமாக சரியாகும். ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறமா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜூலையிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் இந்த சனி வந்து வக்கரமாகிறாரு. அப்படி வக்கரமாகிற அந்த டைம் கூட உங்களுக்கு ஆக்சுவலி பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. சனியை பொறுத்த வரைக்கும் 10 விட 11ல் இருக்கும்போது இன்னுமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுப்பாரு. அந்த நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க அந்த டைமில் வந்து ஜாஸ்தி எஃபர்ட் போட்டிங்களன்னா அதுக்கான விஷயங்கள் நடந்துடும். ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் வந்து வராமல் ரொம்ப தேங்கி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அந்த டைமில் நீங்கள் கரெக்டான எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்துடும். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவான டைம் அது. ஸோ இந்த ஜூன், ஜூலைக்கு அப்புறமா இன்னுமே நல்லாயிருக்கு உங்களோட டைம். 2026க்கு அப்புறமா இப்போவும் நல்லா தான் இருக்குது. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான மாதங்கள். நன்றி.